தனிச்சந்நிதியில் எழுந்தருளி திருவருள் புரிகிறார் சைவ வைஷ்ணவ சைத்தன்யரான ஸ்ரீ ஐயப்ப சுவாமி. சுவாமியே சரணமையப்பா என்று கூறி அவரை வணங்குகிறோம். ஸ்ரீ பைரவர் பெருமான் தனிச்சந்நிதியில் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீ சந்திரர் தனிச்சந்நிதியில் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீ நவக்கிரகங்கள் சந்நிதியும் உள்ளது. இக்கோவிலில் உள்ள எல்லா மூர்த்திகளையும் வணங்கி நல்லருள்களை பெறலாம். மதுரையை நினைவுறுத்தும் விதமாக ஸ்ரீ மீனாட்சி அன்னையும் ஸ்ரீ சொக்கநாதரும் அருளும் இக்கோவிலில் சிதம்பரத்தையும் மதுரையையும் நினைவுறுத்தும் விதமாக ஸ்ரீ முக்குருணி விநாயகர் எழுந்தருளி இருப்பதும், திருமலை திருப்பதியை நினைவுறுத்தும் விதமாக ஸ்ரீ வெங்கடாச்சலபதி எழுந்தருளி இருப்பதும் சிறப்பம்சங்கள் ஆவன. இந்த திருக்கோவிலில் தினம்தோறும் 6 கால பூஜை நடக்கிறது. 9/2/1998 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இது ஒரு சிறந்த பிரார்த்தனை தலம். திருமண வரம் வேண்டுவோர் இக்கோவிலில் அருள்கின்ற ஸ்ரீ மீனாட்சி அன்னையிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். நோய்கள் நீங்க இக்கோவிலில் அருள்கின்ற ஸ்ரீ சுந்தரேஸ்வரரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். வியாபாரம் சிறந்தோங்க இக்கோவிலில் அருள்கின்ற ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். மலேசியாவில் உள்ள பெனாங் எனும் பகுதியில் இருக்கின்ற தண்ணீர் மலை என்கிற இடத்தில் அமைந்துள்ளது இந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இறைவனின் திருப்பெயர்கள் எங்கும் எப்போதும் ஓங்கி ஒலித்து வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.